டெட் மற்றும் நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்காக தொல் திருமாவளவன் அவர்கள் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்னவெனில், தமிழ்நாடு அரசின் ஆசிரியர் தேர்வு வாரியத்தின் சார்பில் கடந்த 2013, 2017, 2019, 2022 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தகுதி தேர்வுகளில் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுதி பலமுறை தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்கள் இன்னும் பணி நியமனம் செய்யப்படாமல் இருக்கின்றனர். இதற்கிடையே 2018ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட அரசாணை 149 மூலம் தகுதி தேர்வு மட்டுமில்லாமல் நியமன தேர்வு என்று ஒன்றை புதிதாக அறிமுகப்படுத்தி அதிலும் தேர்ச்சி பெற வேண்டும் என அறிவிக்கப்பட்டது. எனினும் கடந்த 8 ஆண்டுகளில் ஒரே ஒரு முறை மட்டுமே இந்த நியமன தேர்வு நடைபெற்றுள்ளது. 2021இல் 730, 2022இல் 3987, 2023இல் 6553 என மொத்தம் 2023ஆம் ஆண்டு வரையில் 11,270 காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டு இன்று வரையில் நிரப்பப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு 2,768 காலி பணியிடங்கள் மட்டுமே அறிவிக்கப்பட்டு நியமன தேர்வின் மூலம் 20 மாவட்டங்கள் மட்டுமே பணி நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளது. அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திகளின் அடிப்படையில் தற்போது தொடக்க கல்வி ஆசிரியர் காலி பணியிடங்கள் எண்ணிக்கை 26,428 ஆகும். எனவே 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற நியமன தேர்வில் 21,515 ஆசிரியர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அவர்களில் 80% மேல் பெண்கள் உள்ளனர். 13 ஆண்டுகளாக காத்திருக்கும் இவர்களின் ஏழ்மையான குடும்பச் சூழல், வாழ்வாதாரம், கல்வி மற்றும் அனுபவத்தை கருத்தில் கொண்டு தகுதியுள்ள இவர்களை விரைவாக பணி நியமனம் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். கல்வியை மேம்படுத்த நிரந்தர ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் என திருமாவளவன் அவர்கள் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களுக்கு கடிதம் அனுப்பியுள்ளார். இதுபோன்ற மேலும் முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.